சிலிண்டர் வேலை என்னன்னா மூஞ்சிலாம் வாடி இருக்குது. நீங்கள் சாப்பிடல 2 நாள் ஆச்சு. 2 நாள் சாப்பிடலையா? சாப்பிடலாம். சோகமாக வேற இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது, மச்சானுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு மச்சான். அதனால தான் நான் வந்து இப்போ சாப்பிடாம இருக்கிறேன். சிலிண்டர் விலைனாலே சிலிண்டர்லாம் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. அதுக்கு மேட்ரு இல்லை. அது ஒன்றும் கிடையாது. ஸ்டாக் வச்சிருப்பீங்களா நீங்கள்? ஸ்டாக்லாம் இருக்குது. அது பெரிய மேட்ரு கிடையாது. பெட்ரோல் வேலையான மேட்ரு கிடையாது. உங்களுக்கு எதுவுமே விஷயமே இல்லை. எனக்கு மச்சான் வந்து உடம்பு சரியில்லாகிறாரு. ஏதாவது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏதாவது சேர்த்திருக்காங்க, போய் பார்க்கலாமா நேரில்? ஏதாவது இல்லைங்க, சம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்காங்க. அது அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கா? அமெரிக்காவில் இருக்குது. சம்ஸ் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருக்கு. அங்க சேர்த்திக்கிறாங்க மச்சான். அவ்வளவு வசதியானா? மச்சான் நல்ல வசதியான 3 மச்சான். 3 மச்சான். பெரிய மச்சான் தான் வெளிநாட்டில் இருக்கிறவர். அமெரிக்காவில் இருக்கிறவர் அவர் தான். யாரை சொல்றீங்க? ட்ரம்பா? ட்ரம்ப். ட்ரம்பா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவரு பெரிய மச்சானுங்க. நான் இப்போ அவர் உடம்பு சரியில்லாத படுத்துருக்கிறதுனால தான் நீங்க நான் சாப்பிடாக்கிறேன். பசி எடுக்கல. நான் அவர்லாம் கம்மியாயிடுச்சு. அவரெல்லாம் எனக்குலாம் எவ்வளோ செய்வார் தெரியுமா மச்சான்? ஒரு எப்படின்னா உங்களுக்கு சின்ன விமானமாக அது கொடுத்து போயிருக்காரு. ஹெலிகாப்டர் லோக்கல் போகிறதுக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பால் மார்க்கெட் போகிறது, பாக்கெட் பால் வாங்குறது கொடுத்துருக்காரு. மச்சானுக்கு பெரிய மச்சான் அவர் தான். அதனால தான் எனக்கு சாப்பிடவே இல்லை. நான் உடம்பே அழைச்சி போச்சு. நான் உடம்பை பார்த்துக்கோங்க. நான் தயவு செஞ்சு, எங்களுக்கு நீங்கள் தானே இருக்கிறீங்க. நைட்டெல்லாம் அப்படி ஒரு குடம் வழியாக கண்ணு தண்ணி இருந்துச்சு. ஒரு குடமே இருக்கும். இப்படி சொட்ட மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் துணி துவைக்க வச்சுக்கிட்டீங்களா? துணி துவைக்க வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டு துவைச்சா பழிச்சுன்னு வருது. இப்போ நான் என் நண்பன் நம்பி நான் எப்படி இருக்கிறேன். எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு ஆனாரு? சின்ன வயசுலேருந்து இதுதான் மச்சான் ஆனார். ஃப்ரெண்டாகி தான் மச்சான். கப்பலில் போயிட்டு இருந்தேன் நான். அவர் ஏற்ற கப்பலில் இருந்து 2 கப்பலும் அடிச்சிருச்சு. டச்சிங் 2 கப்பலும். அது 2 பேரும் பஸ்ஸில் ஃபைட்டு. இப்படி தான் வண்டி ஓட்டு வரதா அப்படின்னு அவரு திட்டினார். நீங்கள் ஒரு கப்பலில் அவர் ஒரு கப்பலில் வந்து போனோம். அவர் திட்ட நான் திட்ட நடுக்கடலில் நடுக்கடல் 2 பேரும் அவனுக்கு எனக்கு சண்டை. அப்புறம் சண்டை போய் தான் நண்பர் ஆகிட்டோம். செம சண்டையானா? அடிக்கடி அடிச்சா? கடல்ல அவர் குதிக்க நான் குதிக்க. அப்புறம் இருக்கிறவங்களும் தூண்டி போட்டு மேலே தூக்கினாங்க 2 பேரும். ஐயோ மீன் பெரிய மீன் இழுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தூக்கிட்டாங்க மேலே. அப்புறம் பாருங்க, அப்புறம் நண்பர்கள் ஆகிட்டோம். அப்புறம் சொன்னோம், நீ என்ன வருனாரு? நான் இந்தியாண்ணா, அவர் அமெரிக்கன்னு சொன்னார். அதில் பல காட்சி எனக்கு தங்கை ஒன்று இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டார். அதுதான் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் மச்சான் ஆகிட்டார். அப்படிங்களா? இது அத்தை இல்லாத இன்னொருத்தனுக்கு இருக்கிறாங்க. இன்னொன்று இருக்காது. அது நல்லா இருக்கும், ஃபிகராக இருக்குது. சூப்பர் தானா? 13 மாடி மேலே லிஃப்ட்டில் தான் போக முடியும். அவங்க வீடா? அவங்க வீடு அதுதான் போக முடியும். ஓ, அதுக்கு தான் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு டைம் அமெரிக்கா போயிட்டு கிளம்பிடுறோம். நம்ம சொந்த வண்டியில். நீங்கள் பார்த்தீங்களா, எங்களை விட்டுட்டு போகிறீங்க. முக்கியமான மேட்ரு. உங்களை கூட்டு போக முடியுங்களா? இல்லை, இப்போ தானே எங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு வண்டி எங்கே நிறுத்தம் தெரியுங்களா? மேல் மாடியில் தான். 13வது மாடியில் தான் மேலே நிறுத்தும். அதனால தான் ஹெலிகாப்டர் எங்கள் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கும். அப்படியே எங்கே நிறுத்தலாம். ஆனால் அத்தை வெள்ளையாக இருப்பாங்க. ட்ரம்போட சொல்ல வேணுமா? சூப்பர்ண்ணா, கலக்குறீங்கண்ணா. அங்கேருந்து எங்கே போந்துருங்க டீ சாப்பிட? அங்கேருந்து 300 கிலோமீட்டர் போவோம் காபி சாப்பிட. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் மட்டும். அத்தைக்கு தெரியுமா இந்த விஷயம்? தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. அவர் ஒன்றும் சொல்லலை. சந்தோஷமாக இருந்தால் போதும், அது எனக்கு பெருசு, நல்லா ஜாலியாக இருங்கட்டாங்க. சூப்பர்ண்ணா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுடா. ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஃபோட்டோ காட்டுறேன். சரிண்ணா. பார்த்தீங்கன்னா வைங்க, ஏடா இந்த நாய்க்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதா, நீங்களும் உங்களுக்கே போகாமல் இருக்கும். ஆனால் பசங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? நம்ம பொண்ணுக்கு ஆகிடுச்சு, பையன் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா பொண்ணு இருக்கிறதுலாம் நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம், நீங்கள் லவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டீங்க, என்ன பண்ணுறது? ஏன்னா இவ்வளோ தோஸ்து எப்படின்னா, நீங்கள் சண்டை நடந்துச்சு, ஃப்ரெண்டா? நீங்கள் சாதாரண சிம்பிள் மேட்ரு. அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுனது. கப்பல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. முன்னாடி தான் சண்டை போட்டுருந்தோம். பெரிய டால்ஃபின் மீன் பெருசாக வந்துருங்க. ஆமாம், அது வந்துச்சு குதிச்சிட்டார், மக்கள் வந்துட்டார். அது நானும் ஒரே டைம் அடிச்சு டால்ஃபின் ஒரு ரூபா குத்து சலூன் போய் மேலே தூக்கிட்டு வந்துட்டேன். உயிரை நீ காப்பாற்றிட்ட, இனிமேல் தான் என் நண்பன், என்னோட தங்கை உனக்கு தான் கொடுப்பேன், யாருக்குமே தர மாட்டேன் எனக்கு கொடுத்தாரு. அவர் உயிரை நான் காப்பாற்றினேன். சூப்பர். சொத்தை எழுதி வைக்கிறேனாரு. நோன்னுட்டேன். இது உங்க தங்கை எனக்கு சொத்து தான், அதே போதும். டால்ஃபின் என்னாச்சு? ஒரு குத்து தான், மூஞ்சி முகர பேத்துக்கல. நான் யாரு பின்னாடி வால் அப்படி நிறைய ஒரு 10 ரூபா வால் அப்படியே தெரிஞ்சுது. ஒரு கூட்டத்தை தூக்கிட்டு வந்துருச்சு. லென்ஸில் பார்த்தோம். டால்பின் அவங்க கூட்டத்தை கூட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னோன்னா வண்டி திருப்பிட்டோம். அப்படியே திருப்பி நாங்கள் வந்துட்டோம். உங்க கப்பல் அங்கேயே தான் விட்டுட்டு கப்பல் விட்டு ஒன்று வந்துட்டோம். ஒன்று காமிச்சிருச்சது, உள்ள போயிடுச்சு கப்பல். பரவாயில்ல, எல்லாம் காப்பாத்தினால கப்பல் முழுகினது உங்க கப்பலானா?
அவருது உங்க கப்பல தூக்கிட்டு என் வந்தீங்க. கப்பல் அவர் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார், இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிற நான் என்ன நான் நல்லது செய்யணும்னு கேட்டார். உங்களால் முடிஞ்சு நீங்கள் நல்லா எதிர்பார்த்து செய்யலைங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு மச்சானா மாறணும், எங்கள் தங்கையை உனக்கே கொடுக்குறேன் தங்கச்சா அப்படின்னாரு. சரி அதுதான் மேரேஜ் ஆனிச்சு. மேரேஜ் எப்படி ஆனு தெரியுங்களா? அது தெரியாதா? இந்த மாதிரி மேரேஜ் கல்யாணம் எங்கேயும் பார்த்துருங்க, ரன்னிங்லேயே மேலேவா அப்படியே ஸ்லோலே வண்டி போவோம். அப்புறம் பக்கத்து இன்னொரு வண்டி இசை அமைப்பாளர் இசை அமைச்சிட்டு வருவார். இந்த பக்கம் ஒரு இசை, இந்த பக்கம் நான் நடுவில் எங்கள் வண்டி அப்படியே தாலி கட்டணும். கடலில் ரவுண்ட் அடிச்சுட்டு. கடல்லையா ஆகாயத்துலையா? ஆகாயத்துல கடல் நேரம் கடலுக்கு மேல அப்படியே ஆகாயத்துல அப்படியே விழுந்தா கூட தண்ணியில் விழுந்துடல. அதுக்காக மோளெல்லாம் பயங்கரமா. அதுதான் மோளெல்லாம் கம்ப்யூட்டர் தான், யாரும் அடிக்கல. கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அது அந்த நாட்டு மியூசிக் நல்லா, அது வேற நல்லா லைட் மியூசிக் நல்லா இருந்தது. எல்லாம் எல்லாம் வெள்ளையனுக்கு தான், வெள்ளைக்காரனுக்கு தான். நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு எல்லாம் ஒருத்தன் நான் கருப்புங்கிற ஆள் நான் தான். இதெல்லாம் நீங்க நான் கருப்பு அழகா இருக்கு. ஆமாம், கருப்புலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் தான். அப்புறம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. 15 நாள் அங்கே இருந்தோம். 15 நாள் மேலேயே சுற்றிட்டு இருந்தோம். ரவுண்டிங் தான், கீழே எல்லாம் வரல. கீழெல்லாம் வேலையில்லை. சாப்பிட்றப்பெல்லாம் அப்படியே ஆகாயத்தில் சுற்றிட்டு இருக்கோம், ஸ்லோலேயே சுற்றிட்டு இருக்கோம். 15 நாள் மேலேயே இருந்தீங்க. மேலே தான், கீழே இறங்கல. அப்புறம் மேலே வண்டி மெத்த வீடு மாதிரி எங்களுக்கு, மெத்த வீடு மாதிரி அப்படியே சுலாஸ்பூல் நிறுத்தினா வண்டி அங்கேயே நிற்கும். ஓலை அடிச்சுட்டே இருந்தாங்களா? இசை அடிச்சுட்டே இருந்தாங்க. இசை அடிச்சுட்டு 15 நாள் இசை அடிச்சுட்டு அடிப்பாங்க. நம்ம ஒரு மியூசிக் போட சொல்லியிருக்கலாம்ல நடுவில். நம்ம ஒரு மியூசிக் போட்டால் மேலே எட்டி குச்சிடுவானுங்களே, தண்டனை ரொம்ப ஓவராக போயிடும் நம்ம ஒரு மியூசிக்கு. அதனால தான் அந்த ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சு. அத்தை பேர் என்னன்னா? வெள்ளத்த பேர் சிம்பிள் பேர் விக்டோரியா. எது விக்டோரியாவா? நான் சூப்பரா இருக்குண்ணா பேரு. என்ன என்னண்ணா இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அத்தை ஐயோ நான் பசங்களாம் செட்டில் பண்ணிட்டீங்க. இப்போ பையனுக்கு மட்டும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண, அவனுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் உனக்கு என்ன பிடிச்சிருக்க சேடா தம்பின்ட்டு பையனோட லவ் பண்ணிட்டு இருக்கிறான். சூப்பர்ண்ணா. ஆனால் சிம்பிளாக இருக்கிறீங்க நான் பார்க்குறதுக்கு. நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு சிம்பிளாக. ஆமாண்ணா, ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வண்டி ரெடி பண்ணுறதுல சேவையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்பவே நினைச்சேனா என்னடா இது உங்களுக்கு? ஆமா நிச்சயமா டவுட் வந்துச்சு. என்னடா இது ஒரு 2000 3000 லேபருக்கு 200 300 வாங்குறாரு. அந்த ஒரு தோடு பார்த்துருக்கீங்களா? இல்ல, வெளிநாட்டு தோடு அசால்ட்டா வச்சுட்டு. ஆமாண்ணா, என்னோட ஒய்ஃப் பழைய தோடு இப்ப கழட்டி இங்க இந்த ஒய்ஃப்க்கு எடுத்துட்டு இந்த ஒய்ஃப் கொண்டு வந்தா நல்லா இருக்குன்னு. அந்த ஊர்ல இப்படி இருந்தது இந்த தோடு. சரிண்ணா. மச்சான் போனாரு, நான் ஃபர்ஸ்ட் போய் என்ட்ரு ஆகிறேன். எதுல? டபிள்யூடபிள்யூல. அப்புறம் நான் சொல்றப்ப நீ வான்ட்டாரா சொல்லிட்டாரு. அப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, மாமா நீங்க எல்லாம் புறப்பட்டு கிளம்பி வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். யாரு உங்களை? என்ன நீங்க ரெஸ்லிங் போனீங்களா? நீங்க கலந்துட்டீங்களா? கலந்துட்டேன். மார்க் என்ட்ரி. ஆமா, நான் அப்பவே நினைச்சேன், நான் உங்க மூஞ்சி ஜாட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நீங்க தானே அது? நானே தான். நீங்க டவுட் பண்ணீங்க? நான் நிச்சயமாவே எனக்கு இந்த ஃபேஸ் கட் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க ஸ்டேஜுக்கு போனாலே எல்லாம் பயந்துவாங்க. ஆனா ஆமாண்ணா, எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கணும் உங்களை பாக்குறதுக்கு. எடுத்துரும் கையை பாருங்க எப்படி ஸ்டீல் மாதிரி போட்டு அடிச்சு நொறுக்கி போடுவீங்களா? ஒரு ஆள் ஒரு அடி தான். சும்மா பார்த்தாலே எல்லாம் தெரிச்சு ஓடுவானுங்களா? பாக்குறப்ப கொஞ்சம் பின்தங்குவானுங்க. இவன் வந்துட்டானா அப்படின்னு. ஐயோ, அந்த அளவுக்கு. அங்க பாருங்க முடி இருக்குல்ல, ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், முடி அப்படின்னு அடிச்சோம். முடியல அடிச்சிங்க? முடியல அடிச்சோம், 2 போல்ட் அடிச்சோம். முடியல இங்க வருதா? இந்த முடியல அடிச்சீங்க? முடியா தெரியும், இரும்பு மாதிரி. ஐயோண்ணா, இது செம ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து மறைச்சான் வருது, அப்படியே குமிஞ்சான் பாரு முடியல அப்படி. 2 பல்ட்டி டபுள் பல்ட்டி அடிச்சான். ஐயோ, அதுல எல்லாமே பின் தங்கிட்டாங்க. இவர் பக்கத்துல பாத்துட்டு இவரு கேளுங்க, பக்கத்துல பாத்துட்டு இருந்தாரு. நீங்க புரட்டி எடுத்துட்டீங்க எல்லாத்தையும். பார்த்தாவே எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே? உங்க மச்சான் தான். மச்சான் அதுக்கு தான் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. இதுதாங்க ஃபீல் பண்றான் மச்சானுக்கு. சரி சரி அண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஆளுக்கு சாரி, அவருக்கு நல்லா ஆயிடும்ண்ணா. இந்த ஆளுக்கு நல்லா ஆயிடும். நல்லா ஆயிடும், நிஜமா சொல்றேன். சம்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே? சூப்பர் ஹாஸ்பிட்டல். அமெரிக்காவில் பெரிய ஹாஸ்பிட்டல். பேசுறீங்களா? ஒரு வார்த்தை பேசுறீங்களா? வந்துருவாருண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அதெல்லாம் நல்லா ஆயிடும், ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
என்னோட உணவு தெரியுங்களா? அண்ணா என்னண்ணா இது? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் உணவா? காலையில் தான் சாப்பிடுவீங்களா? இதுதான் உணவா? உணவு தான் எனக்கு உணவு. காலையில் இதுதான்? காலைல உணவு தான். அப்போ அங்கேருந்தே ரெஸ்லிங்கில் இருந்தே ரெஸ்டாரண்ட் உணவு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு இது போதும், எனக்கு விரல் போதும். விரல் போதும். 5 பேர்த்த சமாளிக்கும் இந்த விரல். ஏன்னா அப்படி ஒரு உணவு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்களா? ஓய் பூஸ்ட்னா இது? பூஸ்ட் அது எங்களோட வெளிநாட்டு அந்த உணவு. ஏன்னா நீங்கள் அவன் கொடுக்குறான் அது பூஸ்டா? பூஸ்ட்னா இது? பூஸ்ட் அது அப்படியே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனாண்ணா நல்லா இருக்கு, சுவையாக இருக்கு. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மாயானேர். அது சேர்ந்தது. அது நீங்கள் நக்கி பார்க்குறீங்களா? இல்லைண்ணா சிகரெட் மைனேஜ். சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர். ஓகே ஓகே, நக்கி பார்க்கட்டுங்களா? பண்ணுங்க. சரிண்ணா விடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஃபீல் பண்ணாதீங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. ஓவர்லாம் கம்மியாயிடுச்சு உங்களுக்கு. ஒரு ஃபோன் வந்துருக்கு. யாருண்ணா? என்னண்ணா? என்னோட ஒய்ஃப் விக்டோரியா. விக்டோ அத்தையா? அங்கேருந்து கூப்பிட்றாங்களா? அவங்க அண்ணா இருக்கு சொல்கிறதுக்காக. பேசுங்க, என்னன்னு கேளுங்கண்ணா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்காருங்க மச்சான்? கொஞ்சம் பரவாயில்லைங்களா? கொஞ்சம் நல்லா இருக்காங்க. பரவாயில்லையா? பரவாயில்லையாம்மா. ஃபோன் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, ஹாஸ்பிட்டலே இருங்க. எப்போ கிளம்புறேன் நீங்கள்? நான் நாளைக்கு வந்துடுறேன். நீங்கள் அந்த விமானத்தில் போயிருங்க, நான் என் வண்டியில் வந்துடுறேன். சரி அண்ணா, நல்லா பேசுகிறாரா? சரிங்க. அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்டோம். இட்லி 2 போடுங்க. சாப்பிட்டோம். 2 இட்லி போடுங்க, காரமாக சட்னி போட்டு. சரி சாப்பிட்டு. என்ன தோசை கேட்குறாரா? சரி, தோசை 2 போடுங்க. எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் அதிகமாக போட்டு சாப்பிட சொல்லுங்கள். நான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த டாக்டர் வந்து எண்ணெய் அதிகம் போட சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்கலாம். அதனால தான் சாப்பிடுங்க, எண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. இதையும் நல்ல எண்ணெய் போடுங்க, நல்லாயிருக்கும். நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஃபீல் பண்ணோண்ணா, இதுக்காக ஃபீல் பண்ணுங்க. நல்லா இருக்கும். சரி சரி, நானும் வரேன், நாளைக்கு வரேன். சரி. ஹலோ விக்டோரியா, நீ பயப்படாத, எவ்வளோ செலவு நான் பார்த்துக்கிறேன். கேட்குறத டீ கேக்கர் ஐ லவ் யூ. என்னது? டீ கேக்கர் ஐ லவ் யூ. டேக் கேர்னா? அது டேக் கேக்கர் ஐ லவ் யூ. முத்தம் கொடுத்துருங்க. ஓகே ரைட்.